ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகாஸ் கிச்சன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலோட வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் தான் பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற டிஷ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சுவையான சீஸி கார்ன் சாலட். இது நல்ல ஒரு டயட்டாகவும் இருக்கும், அதே சமயத்தில் நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும். இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு மெயினான இன்க்ரீடியண்ட்டே வந்து கார்ன் தான். அதை ஒரு 400 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கப்பு ஃபுல்லாகவே இருக்குது பாருங்கள். இது போக நமக்கு தேவைப்படுற மற்ற ஐட்டங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸ்டு ஆனியன்னு ஒரு 2 எடுத்து வச்சுருக்கேன், டொமேட்டோ 1, ஒரு கேப்சிகம். இதை முழுசாக போட போதில் நமக்கு தேவையான அளவு எடுத்துக்க போகிறோம். அதுக்கப்புறம் ஆரிகானோ, சில்லி ஃப்ளேக்ஸ், சீஸு, பட்டர், அப்புறம் நம்மளோட மைதா. இப்போ வாங்க நம்ம தேவையான வெஜிடபிள்ஸை இப்போ நம்ம சாப் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஆனியன்ஸை சின்ன சின்னதாக பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாம் வாங்க. வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக சாப் பண்ணிட்டேன். எனக்கு இவ்வளோ போதும், அதனால் ஒரு ஹாஃப் வெங்காயத்தை நான் வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். இப்போ நம்ம அந்த டொமேட்டோவை சாப் பண்ணிக்கலாம் வாங்க. அதே மாதிரி நம்ம குட்டி குட்டியாக சாப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அந்த டொமேட்டோவை குட்டி குட்டியாக சாப் பண்ண மாதிரியே கேப்சிகமையும் அதே மாதிரி குட்டி குட்டியாக சாப் பண்ணிக்கலாம். இதில் ஒரு செக்மெண்ட்டே போதுமான அளவு, அதனால் அதை மட்டும் நான் கட் பண்ணி எடுத்து குட்டி குட்டியாக சாப் பண்ணி பவுல்லையும் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேனை ஸ்டவ்வில் வச்சுட்டேன். அது ஹீட்டாக இருக்கான்னு பார்க்க தான் இந்த பட்டர் போட்டேன். ஆக்சுவலாக நம்ம பட்டர் தான் ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் நான் ஹீட்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ ஓரளவுக்கு ஹீட் ஆகிடுச்சு. ஸோ நான் மிச்ச பட்டரை சேர்க்குறேன். இந்த பட்டர்லாம் நல்லா மெல்ட் ஆனோடனே நம்ம ஆனியன்ஸை தான் ஃபஸ்ட்டு ஆட் பண்ண போகிறோம். சாப் பண்ணி வச்சுக்க ஆனியன்ஸை நான் இதில் ஆட் பண்ணுறேன். நல்லா சாட்டே பண்ணுங்கள். கார்லிக் வேணுங்கிறவங்க போட்டுக்கலாம். பட்டர் அண்ட் கார்லிக் எப்பயுமே ஒரு நல்ல ஒரு காம்பினேஷன், நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். நான் இதில் சேர்க்கலை. நல்ல மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஓரளவுக்கு வதங்கிடுச்சு வெங்காயம். ஸோ தக்காளியை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம தேவையான அளவுக்கு சால்ட்டை சேர்த்துக்கலாம். ஆனியன், டொமேட்டோ, அதுக்கப்புறம் சேர்க்க போகிற அந்த கேப்சிகம் அண்டு கார்ன், இது எல்லாத்துக்குமே சேர்த்து தான் நம்ம இப்போ ஆட் பண்ணுற இந்த சால்ட்டு. மொத்தத்துக்குமே இவ்வளோ தான். இது நல்லா ஆட் பண்ணிவிட்டு நம்ம கண்டினியூஸாக ஸ்டிர் பண்ணுவோம். இப்போ இது ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் நான் கேப்சிகம்மை சேர்க்குறேன். இது சேர்த்த உடனே எப்படி கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். கேப்சிகமில் நிறைய விட்டமின்ஸ் இருக்குது. நம்ம நிறைய பேர் கேப்சிகம்மை எடுத்துக்கிறதுல டெய்லி டயட்டில் கேப்சிகம்மை இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. இது நல்லா வதங்கட்டும். இப்போ பாருங்கள், இது ஓரளவுக்கு நல்லாவே வதங்கிடுச்சு. கலர்லாம் கொஞ்சம் டீ கலர் ஆகிருக்கு. உங்களுக்கு பார்க்கும்போது டிஃப்ரென்ஸ் தெரியும். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம இப்போது கார்ன் சேர்க்க போகிற டைம். ஸோ நான் வந்து வச்சுருந்த அந்த 400 கிராம்ஸ் ஆஃப் கார்னை, ஸ்வீட் கார்னை இதில் சேர்க்குறேன். கார்னையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா கிளறி விட்டு மறுபடியும் இதை குக் பண்ண தான் போகிறோம் கொஞ்சம் நேரத்துக்கு. கார்னும் வந்து டீ கலர் ஆகணும் நமக்கு, அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு.
எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் கார்னும் ஆட் பண்ணதுக்கப்புறம். இது அப்பப்போ கிளறி விட்டு மூடி போட்டு கூட குக் பண்ணலாம், இன்னும் சீக்கிரமாக குக் ஆகும். நமக்கு நல்ல ஒரு எல்லோயிஷாக வரும் கார்ன் குக் ஆனோடனே. இப்போ பாருங்கள் கார்ன் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை பிளேட் பண்ணிக்கலாம். நான் சொன்ன மாதிரி எல்லோ கலர் வந்து பாருங்கள், நல்லா குக் ஆகிடுச்சுன்னா இந்த கலர் வந்துடும். இப்போ நம்ம அதே பேனில் திரும்பவும் வந்து பட்டர் ஆட் பண்ணுறோம். இன்னும் ஹீட் ஆகலை, நல்லா ஹீட் ஆகட்டும். இதில் வந்து இப்போ என்ன நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோன்னா, இந்த பட்டரை ஃபுல்லாக பெல்ட் ஆனதுக்கப்புறமா இது கூட மைதாவையும் காய்ச்சின பாலையும் கொஞ்சம் சேர்க்க போகிறோம். ஸோ நான் தேவையான பொருள் சொல்லும் போது பால் விட்டுட்டேன். ஸோ பாலும் வந்து இதுக்கு தேவையான பொருள் தான். நம்ம வந்து ஒயிட் சாஸ் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரியே தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பட்டர் ஃபுல்லாக மெல்ட் ஆகிடுச்சு. மைதாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்குறேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவு நம்ம மைதா சேர்த்தா போதும். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நான் ஃபோர்க்கை வச்சு கண்டினியூஸாக ஸ்டிர் பண்ணிகிட்டே இருக்கேன் பாருங்கள். வீட்டில் வந்து விஸ்கர் இல்லாதவங்க ஃபோர்க்கே யூஸ் பண்ணி பண்ணலாம், அதுக்காக தான் இப்படி காட்டுறேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவு மைதாவை நான் வந்துட்டு சேர்த்துட்டேன். ஸோ இது பார்த்திங்கன்னா அந்த குட்டி குட்டியாக லம்ஸ் வராத மாதிரி கண்டினியூஸாக ஸ்டிர் பண்ணிகிட்டே இருங்க. இந்த இது பண்ணும்போது நீங்கள் மீடியம் ஃப்ளேம் கூட தேவையில்லை, லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். இப்போ அந்த மில்க்கை ஆட் பண்ணுறோம் பாருங்கள். மில்க்கை ஆட் பண்ணிவிட்டோம், நம்ம கண்டினியூஸாக ஸ்டிர் பண்ணிகிட்டே தான் இருக்கணும். ஸோ இது ஃபோர்க்லேயே கூட பண்ணலாம், அது கண்டினியூஸாக பண்ணுங்கள். என்கிட்ட விஸ்கரே இருக்குது, நான் அதை மாற்றிக்கிட்டேன். நல்லா பாருங்கள் குட்டி குட்டியாக லம்ஸ் மாதிரி தெரியுது. அதனால தான் வந்து கண்டினியூஸாக வேகமாக ஸ்டிர் பண்ணிகிட்டே இருக்கேன். அந்த லம்ஸ்லாம் ஃபுல்லாக போனதுக்கப்புறமா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் பாருங்கள். ஸோ இப்போ இந்த குட்டி குட்டி லம்ஸ்லாம் ஃபுல்லாகவே கரைஞ்சிருச்சு. இப்போ ஃபுல்லாகவே உங்களுக்கு ஒரு ஒயிட் க்ரீம் மாதிரி தெரியுது பாருங்கள். இப்படி தான் நம்ம ஒயிட் சாஸுமே ப்ரிப்பேர் பண்ணுவோம், அதே மெத்தட் தான். இப்போ அதே மாதிரி நல்லா விஸ்க் ஆகிட்டு லம்ஸ்லாம் போனதுக்கப்புறமா இதுக்கு தேவையான சால்ட்டை இப்போ நம்ம சேர்க்குறோம். நம்ம ஏற்கனவே அந்த வெஜ்ஜீஸ்க்கு தனியாக சால்ட் சேர்த்துட்டோம், அந்த கார்ன்லாம் இறக்கி வச்சாச்சு. இப்போ இந்த ஒயிட் சாஸ்க்கு தேவையான சால்ட்டை மட்டும் இதுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக க்ரீமி ஆகிடுச்சு. இதில் வந்துட்டு இப்போ நம்ம சீஸை ஃபஸ்ட்டு ஆட் பண்ண போகிறோம். 2 லேயர்ஸ் ஆஃப் சீஸை நான் இதில் சேர்க்குறேன். இப்போது இந்த சீஸ் சேர்த்து நம்ம ஸ்டிர் பண்ணிக்கலாம், ஈஸியாக மெல்ட் ஆகிடும். பாருங்கள் ஸ்டிர் பண்ணி ஒரு 2 செகண்ட்ஸ்லேயே நமக்கு சீஸ் வந்து கம்ப்ளீட்டாக மெல்ட் ஆகி மிக்ஸ் ஆகிடுச்சு. இது கூட இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு ஆட் பண்ண போகிறது ஸ்பைசஸ் தான். ரெட் சில்லி ஃப்ளேக்ஸும் ஆரிகனோ சீசனிங்கும் நம்ம இப்போ இது கூட ஆட் பண்ண போகிறோம். அதை ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே இறக்கி வச்சுருக்க அந்த கார்ன் மிக்சரை இதில் சேர்த்து நம்ம ஸ்டிர் பண்ணிட்டோம்னா நம்மளோட டேஸ்டியான சீஸி கார்ன் சாலட் ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சீசனிங் ஆட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நமக்கு இந்த ஒயிட் சாஸு ரெடி.
இதே தான் நம்ம பாஸ்தாக்கும் பண்ணுவோம். இப்போ இதில் நான் முன்ன சொன்ன மாதிரி அந்த கார்ன் மிக்சரை இதில் சேர்க்குறோம். ஏற்கனவே இது எல்லாமே குக் ஆனது தான். இதுலேயும் நம்ம பாயில்டு மில்க் தான் சேர்த்துருக்கோம். ஸோ இதை நம்ம ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டு ஒரு 2 மினிட்ஸில் அப்படியே இறக்கிடலாம். அவ்வளோதான், நமக்கு ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், நல்லாவே கம்ப்ளீட்டாக கிண்டியாச்சு. எந்தளவுக்கு எல்லாமே ஜெல்லாக இருக்குது, பார்க்கவே அழகாக இருக்குது. இதை நம்ம இப்போ ஒரு பவுல் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சீஸி கார்ன் சாலடை பவுல் பண்ணியாச்சு. இது கூட கடைசியாக டாப்பிங்க்கு நான் பெரி பெரி மசாலா ஆட் பண்ணுறேன். இது கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் தான். வேணான்னு நினைக்கிறவங்க இதை அப்படியே விட்டுடலாம். ஜஸ்ட்டு சும்மா ஸ்பைசஸ்க்காக நான் ஆட் பண்ணிக்கிறேன். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை செய்ய எனக்கு மொத்தமே 10 to 15 மினிட்ஸ் தான் ஆச்சு. ரொம்பவே ஈஸியாக பண்ணிடலாம். அண்டு நல்லாவே ஃபில்லிங்காகவும் இருக்குது. இது சாப்பிட்டுட்டா நமக்கு ஒரு 6 ஹவர்ஸுக்கு பசிக்கவே பசிக்காது. ஏன்னா நம்ம இதில் பட்டர் அண்ட் சீஸும் நிறையா ஆட் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் நிறையா விட்டமின்ஸும் நமக்கு கிடைக்கக்கூடிய அளவுக்கு வெஜ்ஜீஸும் இதில் இருக்குது. கார்னு, கேப்சிகம்லாம் சேர்த்துருக்கோம். இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.